السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சந்தையான ஜும்மாவுடைய நாளையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலக பொதுமறையாம் அல் குர்ஆனின் மூலமாக என்ன கட்டளைகளை இடுகின்றானோ அந்த கட்டளைகளை ஏற்று நடந்து எதை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று நம்மை விலக்கி வைக்கின்றானோ அவைகளை விட்டும் விலகி வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆட்சி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான ஏவல்கள், கட்டளைகள் அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், பொருள் உணர்ந்து ஓதக்கூடியவர்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள். உண்மை பேச வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும், அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும், நேர்மையாக பேச வேண்டும், சமத்துவமாக மக்களை நடத்த வேண்டும், மனித நேயம் காக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், நல்லவற்றிற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படியாக நூற்றுக்கணக்கான கட்டளைகள் அல் குர்ஆனிலே காணப்படுகின்றது. அதை போன்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நூற்றுக்கணக்கான விலக்கல்களை, இவைகளை நீங்கள் செய்வது கூடாது என்று அல்லாஹ் தடை போடுகின்றார். பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், கோல் மூட்டாதீர்கள், அவதூறுகளை சுமத்தாதீர்கள், அநீதம் செய்யாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், ஏற்றத்தாழ்வு பார்க்காதீர்கள், பிள்ளைகளுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே ஏழைகளை விரட்டாதீர்கள், குழப்பம் செய்யாதீர்கள், கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், விபச்சாரம் செய்வது கூடாது, கேலி செய்வது கூடாது. இப்படியாக நூற்றுக்கணக்கான தடைகளையும் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அல் குர்ஆனில் கூறப்பட்ட கட்டளைகளாக இருக்கட்டும், அல் குர்ஆன் கூறுகின்ற விலக்கல்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகத்திற்கு மாத்திரமல்ல, உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கும் அது பொதுவானது என்பதை அல் குர்ஆன் சில இடங்களிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றது.
அல் குர்ஆன் விதிக்கின்ற கட்டளைகளில் ஒரு கட்டளை என்று சொன்னால், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு ஈந்து வாழ வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும், வழங்கி வாழ வேண்டும். அது பொருளாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், குடிமானமாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையிலே மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கி வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும் என்று உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையாக இருக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, அதிலே 195வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ்விற்காக உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே யூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் ஒண்ணுமில்லாதவனாக, ஏழையாக, யாசகம் கேட்கக்கூடியவனாக அவன் ஆகிவிட்டான். அதனால்தான் மக்கள்கிட்ட எனக்கு ஏதாவது தானங்கள் கேட்கிறான் அப்படின்னு யூதர்கள் சொல்வார்கள். உண்மை அப்படி அல்ல. நாம் வழங்குகின்றோம், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கின்றோம். உதவி செய்கிற நேரத்தில் நான் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன். பெயரும் புகழும் கிடைப்பதற்காக அல்ல, என்னை 4 பேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் கொடுக்க சொன்னால் நான் கொடுக்கின்றேன். இதன் பிறவி பலனை அல்லாஹ் எனக்கு தருவானையே தவிர உலகத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்ற எண்ணத்தோடு கொடுப்பதற்கு பெயர்தான் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன் என்பது பொருள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் உங்கள் செல்வங்களை வாரி வழங்குங்கள். ஏழைகளுக்கு கொடுங்கள், உதவி தேடக்கூடியவர்களுக்கு கொடுங்கள். கல்வி கற்க வேண்டும், வசதி இல்ல, ஃபீஸ் கட்டணும், ஏதாவது தாங்க, யூனிஃபார்ம் எடுக்கணும், பேக் வாங்கணும், ஸ்கூல் புக் வாங்கணும், நோட்டு வாங்கணும். எத்தனை ஏழைகள் அல்லல் கொடுக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தந்த செல்வத்தை கொஞ்சம் எடுத்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவ உதவி கேட்டு வருகிறார்களா, அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். வேறு ஏதாவது ஆடை இல்லை, வேறு உதவிகள் கேட்டு வருகிறார்களா, அவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, இதற்கு பெயர்தான் அல்லாஹ்வின் பாதையிலே உதவி செய்தல் என்பதையும் அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா துல்கு பிஐதீக்கும் இல தக்லுகா, நீங்கள் உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் போட்டுவிட வேண்டாம். அல்லாஹ்வின் பாதையில உதவி செய்யுங்க. அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்யாம, அல்லாஹ் விரும்பாத, ரசூலுல்லாஹ் விரும்பாத, இந்த மார்க்கம் அனுமதிக்காத எந்த காரியத்தில் நாம் உதவி செய்தாலும் செலவு செய்தாலும் அது கைகளை நாசத்தின் பக்கம் போடுவதற்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு அதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், திருமணங்கள்ல எவ்வளவோ வீண்வரையங்கள் நாம் செய்கின்றோம். மணமகள் வருகின்றாரா, கார்ல இருந்து இறங்கும் போது பார்த்தா ஆணும் பொண்ணு சேர்ந்து டான்ஸ் ஆடுது மணமகளை வரவேற்பதற்காக. வெடிகளை போடுகின்றார்கள், ஆட்டம் பாட்டம் போடுகின்றார்கள். அதற்கென்று குத்துப்பாட்டு போட்டு இஸ்லாமிய சமூகம் புர்காவை அணிந்து கொண்டு, தலையிலே ஹிஜாபை அணிந்து கொண்டு அதற்கு ஆட்டம் போட்டு வரவேற்கின்றார்கள். அதற்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் அல்ல, லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்கின்றார்கள். ஆனால் அங்கே அமர்ந்திருக்கின்ற ஏழைகளுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏழைகளை எல்லாம் துரப்பிட்டு செல்வந்தர்களை மட்டும்தான் பந்தியிலே அமர வைத்து அவர்களின் தொந்திகளை நிரப்பக்கூடிய ஒரு அவலமான காட்சியை பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யுங்கள், உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மற்றொரு வசனத்தை பாருங்கள், சூரத்துல் ஜுமுஆ 63வது அத்தியாயம் 10வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஅன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்க காசு அல்ல. சில பேர் சொல்றாங்கல்ல,
நாங்க கடையில உட்கார்ந்து சம்பாதிச்சோம், நாங்க வேலை சிந்தி சம்பாதிச்சோம், அங்க இங்க ஓடி நாங்க சம்பாதிச்சோம், வெளிநாட்டுல போய் நாங்க சம்பாதிச்சோம், எல்லாம் உண்மைதான். நீ கடையை திறந்து உட்கார்ந்தா அல்லாஹ் நாடுனாதான் கடைக்கு வாங்கக்கூடியவர்கள் வருவார்கள், கஸ்டமர் வருவார்கள். அல்லாஹ் நாடலே வச்சுக்கிடுவோம், ஒரு ஈப்பசு கூட கடைக்குள்ளால் வரவே செய்ய. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்க்கு தந்த செல்வம், அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். எதற்கு முன்னால் தெரியுமா? மின் கபலி ஐயத்திய அஹதக்குமுல் மௌத்து, உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னாலே நம்ம சதகா செஞ்சிடணும், மரணம் வருவதற்கு முன்னாலே ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்துடணும், மரணம் வருவதற்கு முன்னாலே 5 நேரம் தொழுதுறோம், மரணம் வருவதற்கு முன்னாலேயே நல்லறங்களை செஞ்சிடணும். மரணம் வந்த பின்னால மனுஷன் சொல்வானா, ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் தான தர்மங்கள் செய்து விட்டு வருகிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, ஒரு 2 ரக்காத் தொழுது நான் வாரேன், எனக்கு கொஞ்சம் உயிரை நீட்டி கொடு, ஒரு 10 இஸ்திக்பார் போட்டுட்டு வாரேன் அப்படின்னு மனுஷன் அல்லாஹ்ட்ட கெஞ்சுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், தம்பி அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா, உனக்கு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பை நான் வழங்கினேன், அந்த நேரத்தை நீ பயன்படுத்தாமல் இப்ப மரணத்தை பயந்து நான் ஜகாத்தை கொடுக்க போகிறேன், தர்மங்களை கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்வான் என்று இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், எனக்கும் சேர்த்து நான் அதை உபதேசமாக சொல்லுகின்றேன். நாம எல்லாரும் ஒரு காலத்துல மௌத்தாக போறோம், அது சந்தேகமே கிடையாது. உலகத்துல எது நடக்கணும் நடக்காது அது சந்தேகம் உண்டு. ஆனா நாம் மௌத்தா போவேனா சந்தேகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சந்தேகப்பட்டாலும் சரிதான், உறுதியா நம்பினாலும் சரிதான், அது நடந்தே தீரும், நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தே தீரும். ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, ஒரு வினாடி பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் திருக்குறான்ல தெளிவாக சொல்லுகின்றான். நாம இறந்த பின்னால ஒரு நேரத்திற்கு ஒரு ட்ரெஸ் நாம மாற்றி இருப்போம், பெரிய பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்திருப்போம். ஆனால் இறந்த பின்னால் ஏழை செல்வந்தன் படித்தவன் பாமரன் வித்தியாசம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெஸ் தான், தையல் இல்லாத மூட்டாத வெள்ளை ஆடைதான். அதுக்கு பேர் கபன் துணின்னு சொல்லுவாங்க. அதாவது கபன் துணி தான் எல்லோருக்கும் அணியப்படும். அந்த கபன் ஆடையில வெளி பாக்கெட் இருக்காது, உள் பாக்கெட் இருக்காது, சைடு பாக்கெட் இருக்காது, மணிப்பர்ஸ் இருக்காது, ஏடிஎம் கார்டு இருக்காது, ஒரு உறவு இருக்காது. அல்லாஹ் நம்மளை என்ன செய்வானா, ஒன்றுமில்லாத ஒரு பிச்சைக்காரனாக அந்த குழிக்குள்ளால் நம்மை தள்ளி விடுவார். அந்த நேரத்தில் போய் நம்ம யாருக்கு சதகா செய்ய முடியும்? நாம ரோட்டா போன பின்னால நம்ம பேரை சொல்லி நம்ம பிள்ளைங்க செய்வார்களா? பங்குவோடத்தான் பார்ப்பார்களே தவிர, எங்க அத்தா இறந்துட்டாங்க ஒரு 1000 ரூபாய் வச்சு துவா செய்யுங்க, யாரும் ஏழைகளுக்கு வழங்க மாட்டார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, தர்மம் வழங்கவில்லை என்றால், சதக்கா செய்யவில்லை என்றால், ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கவில்லை என்றால், வசதி வாய்ப்புடையவர்கள் வசதிகள் குறைந்தவர்களுக்கு உதவிகள் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பணம் அவருக்கு கூட பயன் தராது என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலை நேரத்துல 2 விசேஷமான மாணவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். அதுல ஒரு 2 பேரும் ஆளுக்கு ஒரு துவா செய்யறாங்க. அது என்ன துவா தெரியுமா? நான் கட்டுக்கதையாக சொல்லி காட்டவில்லை. முஸ்லிம்ல 2383வது செய்தியாக, சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சய்யிதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்சிலான். ஒவ்வொரு நாள் காலையிலும் விசேஷமான 2 வானவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். வானத்திலிருந்து பூமிக்கு வர்றதுன்னா, நானும் நீங்களும் வானத்துக்கு போவதற்கு முதல் வானத்தை அடைவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியுமா?
2500 ஒளி ஆண்டுகள் ஆகும். முதல் வானத்திற்கு செல்வதற்கு 2500 ஆண்டுகள் அல்ல, 2500 ஒளி ஆண்டுகள். ஒரு ஒளி ஆண்டு என்ன தெரியுமா? ஒரு வினாடிக்கு ஒரு ஒளி வெளிச்சமாகிறது 3 லட்சம் கிலோமீட்டருக்கு பயணம் செய்யும். ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் பாருங்க, 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் பாருங்க. இப்படியாக ஒரு வருஷம் 2 வருஷம் 2500 ஒளி ஆண்டுகள் அவ்வளவு தூரத்தில் இருக்குது முதல் வானம். ஆனா அந்த வானத்துல இருந்து மலக்குகள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லாஹ்வின் உத்தரவின் பெயரில் பூமிக்கு வாராங்க. எப்படி வாராங்க? அவங்க ஒளியை விட வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த இருவரில் ஒருவர் துவா செய்கின்றார். என்ன துவா செய்கிறாரு? அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபன், யா அல்லாஹ், இன்றைய தினத்தில் யாரெல்லாம் தான தர்மம் செய்தார்களோ, அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்தார்களோ, அவர்கள் செய்ததற்கு பகரமாக நீ பணத்தை வழங்கிவிடு. 1000 ரூபாய் நம்ம கொடுத்தோமா, 7000 ரூபாய் கூட அல்லாஹ் தருவான், 70,000 கூட தருவான். 7 லட்சத்திற்கு வர வேண்டிய துன்பங்களை அல்லாஹ் நம்மை விட்டு நீக்கி விடுவார். அது நமக்கு தெரியாது. மானசீகமான உதவிகள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா ஒரு நிபந்தனை, நாம கொடுக்கிறத 4 பேர் பார்ப்பாங்களா, 4 பேர் புகழ்றாங்களா, நம்மளை மெச்சுகிறார்களா என்பதற்காக நாம் கொடுப்பது கூடாது. நாம கொடுக்கிறத 4 பேர் பார்த்தாலும் கொடுக்கிறத நான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறேன் அப்படிங்கிற நியத்துல நாம கொடுக்க வேண்டும். அப்ப ஒரு மலக்கு இப்படி துவா செய்கின்றார். மற்றொரு வானவர் துவா செய்கின்றார். அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் தலஃபா, யார் அல்லாஹ்வின் பாதையிலே ஏழைகளுக்கு தான தர்மம் வழங்கவில்லையோ அவன் பொருளாதாரத்தை அழித்து விடு, நாசமாக்கி விடு என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அருமையானவர்களே, நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை, நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை, அது அல்லாஹ் ஏற்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். நாம இக்லாஸோடு, மன தூய்மையோடு, இறையச்சத்தோடு ஹலாலான உணவை சாப்பிட்டு யாருடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஹராமான உணவினால் உருவாகி இருக்கிறதோ அந்த ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மாணவர்கள் அப்படியா? மாணவர்களுக்கு சாப்பாடு கிடையாது, மாணவர்களுக்கு தூக்கம் கிடையாது, மாணவர்களுக்கு குடும்பம் கிடையாது, மாணவர்களுக்கு உருவம் கிடையாது. அவர்கள் அரூபிகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் உருவெடுக்கின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த மாணவர்களை பற்றி 66வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ் எதை ஏவினானோ அதை சரியாக செய்வார்கள். இது யாருடைய தன்மை? வானவர்களின் தன்மை. சைத்தானுடைய தன்மை என்னது? மாறு செய்வதுதான் அவனுடைய தன்மை. நம்முடைய தன்மை என்ன தெரியுமா? சில நேரத்துக்கு மாறு செய்வோம், சில நேரங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம். அதனால நம்முடைய துவா நம்ம தலைக்கு மேல போவதா இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். சைத்தானுடைய துவா அது ஏற்கப்படவே மாட்டாது. ஆனால் வானவர்களின் பிரார்த்தனை, அவர்கள் துவா செய்வார்களேயானால் அதை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட வானவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு பகரத்தை கொடு, தர்மம் செய்யாமல் தடுத்து வைப்பவர்களுக்கு நீ அழிவை கொடு, நாசத்தை கொடு அப்படின்னு அவங்க துவா செஞ்சாங்கன்னா இந்த துவாவை அல்லாஹ் ஏற்பானா ஏற்க மாட்டானா சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, தர்மம் செய்யாமல் இருப்பவருக்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 1443 1444 போன்ற செய்திகளிலே பதிவு செய்யப்படுகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் பகீலி வல் முத்தஸத்திக். பகீல்னா யாரு? அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்யாம சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லா கெட்டு கெட்டா போட்டு வீட்டுல அடுக்கி வச்சிருப்பார். டெய்லி எடுத்து பாத்துக்கிறார். ஏன்னா மனைவியை நம்ப முடியாது, பிள்ளைகளை நம்ப முடியாது. அதை எண்ணி எண்ணி பார்ப்பாரு. அவரும் செலவழிக்க மாட்டாரு, பிள்ளைகளுக்கும் கொடுக்க மாட்டாரு. எங்காவது இலவசமா சாப்பாடு கிடைக்குமா, ஜும்மா அன்னைக்கு ஏதாவது பொட்டன்னு கொடுப்பாங்களா, அதை வாங்கி திண்டுகிறார். அவர் தனக்கும் செலவழிக்க மாட்டாரு. இப்படிப்பட்ட பகீல் எல்லாம் கஞ்சன் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தசத்திக்கு என்ன தெரியுமா? தான் பட்டினியாக கிடந்து பட்டினியை அவர் போக்கிக் கொண்டிருப்பார். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து கூறுவார். தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்கள் தேவைகளை குறிப்பிடுத்திக் கொண்டு ஏழைகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். பசியோடு சாப்பாடு வாங்கி வருவாரு. ஒரு ஏழை கேட்பாரு, எனக்கு பசிக்கிட்டு இந்தப்பா சாப்பாடு வச்சுக்க, இன்னைக்கு நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருவாரு. இப்படிப்பட்ட முத்தசத்தி தர்ம சிந்தனை உள்ளவருக்கும் கஞ்சனுக்கும் உதாரணமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு மனிதர்களை போன்று. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம், அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரு சட்டை போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரிய ஹதீஸ் இது. சட்டை போட்டிருக்கிறாங்க. சட்டைனா இந்த மாதிரி காட்டன் சட்டை கிடையாது, இரும்பால் செய்யப்பட்ட சட்டை. கழுத்தில் இருந்து நெஞ்சு வரையிலும் தான் அந்த சட்டை அணியப்பட்டிருக்கிறது. யாருக்கு? தர்ம சிந்தனை உள்ளவருக்கும் கஞ்சனுக்கும் அந்த சட்டை அணியப்படுகிறது. அப்ப ரெண்டு பேரும் இந்த சட்டையை போட்டிருக்கிறாங்க. நம்ம துணியினால் செய்யப்பட்ட சட்டையை போட்டாலே குலுங்கி தள்ளுது. ஆனா அது இரும்பால் செய்யப்பட்ட சட்டை. தர்மம் கொடுக்கக்கூடியவர் தர்மம் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அந்த இரும்பு சட்டை விரிந்து கொண்டே இருக்கிறது. உடம்பை விட்டு விரிகிறது. கை முழுக்க வந்து விடுகிறது. அந்த விரல் வரைக்கும் அது வந்து விடுகிறது. ஆனா அவருக்கு இடையூறாக இல்லை. கால்கள் வரைக்கும் அந்த சட்டை நீளுகிறது. அவருக்கு அது சுகமாக இருக்கிறது. ஆனா கஞ்சன் இருக்காம பாருங்க, துட்ட சம்பாதிச்சு ஏழைகளுக்கு கொடுக்காம, மனைவிக்கு கொடுக்காம, பெற்றோர்களுக்கு கொடுக்காம, தனக்கும் செலவு செய்யாமல் போட்டி போட்டு வைக்கிறாங்க. அவனுக்கு உதாரணமாகிறது அந்த சட்டை அவனை அப்படியே இறுக்கிக் கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணங்களை சொல்லிவிட்டு, அந்த சட்டையில் மாட்டப்பட்ட ஒவ்வொரு போட்டிகளும் அவன் உடம்பை ரணகமாக ஆக்கிக் கொண்டே இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதவி செய்பவருக்கும் கஞ்சனுக்கும் அற்புதமான ஒரு உதாரணத்தை தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல் குர்ஆனுடைய 104வது அத்தியாயம் சூரத்துல் ஹுமஸா. நமக்கெல்லாம் தெரியும், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் ஹுமஸா அல்லதி ஜமா மாலஹு அக்லதா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் செலவு செய்யாதவர்களுக்கு உதாரணங்களை கூறுகின்றார். வயிங்கிற வார்த்தை இருக்கிற அல் குர்ஆன்ல 14 இடங்களிலே வருகிறது. யாரு நிலுவையில் மோசடி செய்கிறார்களோ, நிலுவையில மோசடினா என்ன அர்த்தம்? மொத்தமா வாங்கும் போது ஒரு தராசு வச்சிருப்பாங்க. அது 1.5 கிலோ 1 கிலோவா தான் காட்டும். இவங்க ஏழைய மற்றவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு ஒரு தராசு வச்சிருப்பாங்க. அது 3/4 கிலோவை 1.5 கிலோவா காட்டும். வாங்குவதற்கு ஒரு தராசு, மற்றவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு ஒரு தராசு. இப்படி எடையில், அளவையில், நிலுவையில் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவன் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். குறை கூறி புறம்பேசி திரிகின்றானே அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வயல் என்பதற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வயல்னா என்ன தெரியுமா? ஒரு ஆறு, நரகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆற்றில் தண்ணீர் ஓடாது. பன்னீர் ஓடுதா அப்படின்னு கேட்காதீங்க. நரகவாதிகளின் சீல்சலங்கள் அந்த ஆறில் பெருக்கெடுத்து ஓடும். எவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அளவைகள் நிலுவைகள் மோசடி செய்தானோ, குறை கூறி புறம்பேசி திரிந்தானோ, மறுமை நாள் ஆகரத்தை பொய்ப்படுத்தினானோ, இவர்களுக்கெல்லாம் அந்த ஓடையிலிருந்து அல்லாஹ் தண்ணீரை குடிப்பதற்காக கொடுப்பார். தாகத்தால் பசியால் ஏதாவது கிடைச்சிச்ச
அப்படின்னு அவங்க குடிப்பாங்க. அதனால பல வகையான தொல்லைகளுக்கு அவர்கள் ஆளாவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு செய்தியை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்றான், பைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குறை கூறி புறம்பேசி திரியக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா, பொருளாதாரத்தை சம்பாதிப்பார், சம்பாதிச்சு ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாரு, மனைவி மக்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல வஅலல் மௌலூதி ரிஸ்குல் வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குகுன்ன வ கிஸ்வத்துகுன்ன, கணவன்மார்கள் தான் மனைவிமார்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். நீங்க எத்தனை பேர் மனைவிமார்களுக்கு நாம செலவு செய்யறோம்? நீ உன் செலவை நீ பார்த்துக்க, என் செலவை நான் பார்த்துக்கிறேன். நீ டீச்சர் வேலை பார்க்கறீங்களா, உன் சம்பாத்தியத்தை நீனே வச்சுக்க. நான் எங்கேயாச்சும் வேலை பார்த்து அந்த சம்பாத்தியத்தை நான் வச்சுக்கிறேன். நாம 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும், நம்ம மனைவி 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பளம் வாங்கினாலும், இந்த 1000 தான் 1 லட்சத்துக்கு சாப்பாடு போடணும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுவார். நீ சாப்பிடுகின்ற உணவை உன் மனைவிக்கும் நீ உணவாக கொடுக்க வேண்டும். உன் மனைவியின் வாயில் ஒரு கவனம் உணவை ஊட்டுவது கூட தர்மம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப மனைவிக்கு மக்களுக்கு செலவு செய்யாம, பெற்றோர்களுக்கு செலவு செய்யாம அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பணத்தை எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு 1 லட்சம் கூடி இருக்கு, நாளைக்கு 2 லட்சம் கூடி இருக்கு, இப்படி எண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, தான் சம்பாதித்த பணம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கும், நமக்கு மௌத்தே வராது, இந்த பணம் நம்மை மௌத்தை விட்டு பாதுகாக்கும். அந்த உயிரை வாங்கக்கூடிய மரத்தில் மௌத்து வந்தார்னா, இவர் பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு, இவர் உயிரை நம்ம வாங்குறதா, இவர் இறந்துட்டு பணம் இல்லாவும் அப்படிலாம் விரும்ப ஓட மாட்டாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் ஃபிரௌனுக்கு மௌத்து வரலையா, காரூனுக்கு மௌத்து வரலையா? ஏன் கடந்த 2004 ஒரு சுனாமி வந்தது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வர பிரபுகள் எல்லாம் ஆடை இல்லாமல், அணிவதற்கு ஆடை இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணீர் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லாமல் நடுவோட்டுக்கு வந்தாங்களா இல்லையா? சமீபத்தில் அதே நேரத்தில் 2018 கொரோனா என்ற நோயினால ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய செல்வந்தர்கள் மௌத்தை சந்தித்தார்களா இல்லையா? செல்வம் இருந்தால் மௌத்து வராதுன்னா அப்ப அவங்க தான் உயிரோடு வாழ்ந்திருக்க வேண்டும். சமீபத்தில் 2024 கேரளால வயநாட்டுல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எத்தனை செல்வந்தர்கள் வீட்டை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள். அப்ப மௌத்து என்பது ஏழையா, செல்வந்தனா, படித்தவனா, பாமரனா, அதையெல்லாம் ஒண்ணும் பார்க்காது. அவங்க அஜல் வந்துருச்சா, கவனம் முடிஞ்சுச்சா, அல்லாஹ் எதையுமே பார்க்க மாட்டார். அவர் உயிரை வாங்கிட்டு வா. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்திருப்பார், ஒரு நேரம் கூட அமுது கொடுத்திருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், தாயை புடிக்கிட்டு வாங்க, உயிரை வாங்கி கொண்டு செல்வார். வழக்கின் மௌத்துக்கு இறக்கம் கிடையாது, சிந்திக்கின்ற ஆற்றல் கிடையாது. எதை ஏவப்பட்டார்களோ அதை சரியாக செய்வார்கள், அதுதான் அவர்களின் பணி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு அதிகமாக கேள்வி கேட்டவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். இது புகாரில 6638வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காண்டி போற ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்வுடைய நிலையில காபத்துல்லாஹ்ல சாஞ்சி காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அவங்களா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சிலவர்கள் நம்மளும் பேசிட்டு இருப்பாங்க, அவருக்கு என்னப்பா ஆச்சு, மூத்தா போயிட்டாரு, அப்படி இப்படின்னு பேசுவோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? குமுல் அஹ்ஸரூன வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக, காபாவின் மீது சத்தியம் அல்ல. சில பேர் காபா மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், பாட்டி மேல சத்தியம் அப்படிலாம் சொல்றாங்க. சத்தியம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான். ரசூலுல்லாஹ் எப்படி சத்தியம் பண்றாங்க பாருங்க, வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள். காபாவின் மீது இறைவன் சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
இப்ப நம்ம போகும்போது யாராவது ஒரு ஆளு அவனை போட்டு தரணும்பா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யும். நம்மதான் சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற மாதிரி அந்த அபூதர் சொல்றாங்க, நஷ்டவாளிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ நம்மளத்தான் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு, யார சூழல்லாம் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், யாரை குறித்து நீங்கள் பேசிக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அக்ஸரூன அம்வாலா, அதிகமாக செல்வம் படைத்தவர்கள் நாசமாகிவிட்டார்கள். ஆனால் இல்லாமன் கால ஆக்கதா 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 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. அந்த செல்வந்தர்களை தவிர யார் செல்வங்களை சேகரித்து செலவு செய்யாமல் போட்டி வைக்கிறார்களோ ஹுமுல் அக்ஸரூன், அவர்கள் தான் நாசமாக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல காரூனை பற்றி சொல்லி காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். அவனுடைய செல்வத்தினுடைய கஜானா, அந்த பொக்கிஷங்களின் சாவிய அது தூக்கி சுமப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருந்தால், சாவி செய்தால் அதை தூக்க முடியாது என்பதற்காக மரக்கட்டையில செஞ்சு வச்சிருப்பானா, அதையும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சாவி சொத்தை மட்டும் சுமந்துட்டு போவாங்களா. அந்த காரும் சொல்றான், அவரை பார்த்து நல்லடியார்கள் சொன்னார்கள், மமதை கொள்ளாதே, பெருமை அடிக்காதே, அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய். அப்ப என்ன சொன்னான் தெரியுமா, இதெல்லாம் நான் சம்பாதிச்ச பணம். இன்னைக்கு சில பேர் சொல்ற மாதிரி, இதெல்லாம் நான் சம்பாதிச்ச பணம், நான் ஏன் அவன் பாதையில செலவு செய்யணும். அவர் ரோட்ல போனா அப்படின்னா மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் யாருன்னா இவன மாதிரி என்ன ஆக்கிட கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப அதிகாரிகள் சொன்னாங்களா, இவன மாதிரினா யாரும் ஆக வேணாம், நல்லறங்கள் செய்து அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குங்கள் என்றுதான் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று நல்லடியார்கள் சொல்வார்கள். கடைசியில காரணம் என்ன ஆனா, அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் சேகரித்த செல்வங்களையும் பூமியை பிளக்க செய்து எல்லாவற்றையும் பூமி கீழால் புதைய செய்தான் என்பதை உலக பொறுமறியாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த பணம் நம்ம கையில இருக்குமானால், உடம்புல செல் வந்துச்சுன்னா, புற்றுநோய் வந்துச்சுன்னா, அந்த செல் உடம்பையே நாசமாக்குவதை போன்று ஏழைகளுக்கு சொந்தமான பணம் ஏழைகளின் தரத்திற்கு செல்லாமல் நம்மள்கிட்டயே பாதுகாப்பாக இருந்தா அந்த செல் அரிப்பதை போன்று இந்த பணம் ஒட்டுமொத்த பணத்தையும் அரித்துவிடும், தீயில் கருகிவிடும், நாசமாகிவிடும். சபிக்கல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரெண்டு சகோதரர்களை பற்றி தெளிவாக சொல்கின்றார். அதுக்கு நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே அதை நாம் பார்த்துக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் தந்த செல்வத்தை அவனுடைய பாதையிலே அவனுக்காக செலவு செய்து அதற்கு பகரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. வாக்குறது அருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.